இன்னைக்கு பாருங்கள் 19/3/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரளா லாட்ரிக்கும் சரி டிஏருக்கும் சரி கம்யூனிட்டி ஸ்டேக் வந்திருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நேற்று அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா யூடியூப் தரப்புலேயே பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க, டெலிட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரில. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கேரளா சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா 2 ஸ்டேக் வந்துருச்சு. நம்மளுக்கு இது டியரில் மட்டும் இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம். ஸ்டேக் வந்தால் இதுலேயும் அப்லோட் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி எதுவும் ஸ்டேக் வந்தால் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா டெலிகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம். இது இன்றைக்கி எனக்கு டிஆர் சேனல் வந்து கண்டினியூவாக வரும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரளாவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து கேரளா கேசிங்கை வந்து டியருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான்ன்றதை சொல்கிறேன். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் தான் அப்டேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 18/3/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 033. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. மற்ற 2 போர்ட்லேயும் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஏ போலில் கொடுத்துருக்கோம், மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஆல் போலில் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, ஆனால் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 063. இந்த 063க்கு பார்த்திங்கன்னா 6ம் 3ம் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாதிரி வந்துடுச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 6ன்னு கொடுத்துருக்கோம். 6 3ன்னு கொடுத்துருந்தோம்னா அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஸ்ட்ராங்காக ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 3 9 6 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 3 வந்து பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சுன்பா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டில் மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 2 ஆல் போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 906 இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல, எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் நம்ம வந்து இன்றைக்கி சிங்கிள் போலில் வந்து 1ஆம் நம்பர் தான் கிடச்சிருந்தது. இந்த மெம்பர்ஷிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 நாளாக சுத்தமாக எந்த ஒரு வின்னிங்குமே கிடைக்கல. கேரளாவுக்கும் சேர்த்து 4 ஷோவுக்கும் சேர்த்து எந்த ஒரு வின்னிங்குமே கிடைக்கல. நம்ம பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டுக்கு வந்து வேறு கெஸ்ஸிங் எடுக்கிறது, நம்ம இந்த கெஸ்ஸிங் இல்லாமல் சிங்கிள் போர்டுக்கு வந்து வேறு கெஸ்ஸிங் எடுத்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் கிடைக்கிற நம்பர் தான் சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங்கில் கொடுத்துட்ருக்கேன். இது 2 நம்பர் கெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து இதில் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அதை கண்டினியூவாக ஒரு நாள் ஃபெயில் ஆகும், ஒரு நாள் பாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து அதை கொடுத்துட்ருந்தேன். புதுசாகவும் கெஸ்ஸிங் எடுத்தேன், எதுவுமே செட் ஆகலை நம்மளுக்கு. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது, 4-5 நாள் கொஞ்சம் நல்லா பாஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் எனக்கு கெஸ்ஸிங் எல்லாமே மிஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேனல்லேயும் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்குது. எனக்கு பர்சனலாகவும் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்குது. சரி, ஓகே, எப்படி நான் வந்து மெம்பர்ஷிப்பு கண்டினியூ பண்ணுறதா யூடியூப் முதல்ல சேனலில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அதை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதம் பார்க்கலாம். நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சால் யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மெம்பர்ஷிப்பை வந்து இந்த மந்தோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்த் இது நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் சிங்கிள் போர்டு கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராமில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இப்போதைக்கு எல்லோரும் நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் இந்த யூடியூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்டேட் பண்ணுறதெல்லாம் டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் இருக்குது, ஆனால் வந்து அது ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணதோடு இருக்குது. அது நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணல, எதுவும் அப்லோட் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்து எது நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம இந்த இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறதுல தான் தெரியும், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது. நம்ம பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம 1 மணிக்கும் 6 மணிக்கும் 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம்பா. சிங்கிள் போல் வந்து 1 மணிக்கும் 6 மணிக்கும் 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து 9ஆம் நம்பர் இறங்குது. 8 மணிக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். மிஸ் ஆகிடுச்சுன்பா. நேற்றும் அதே மாதிரி தான் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று வீடியோலையும் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து இறங்கிடுச்சு. 2 நாளாக
சுத்தமாக கெஸிங் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்பா. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 2 போர்டில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டில் 3 5 கொடுத்துருந்தோம். அந்த 3 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து நேற்று வீடியோவில் வந்து 1 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் 1 மணிக்கே வந்து டபுள்ஸில் வந்து இறங்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. இந்த செட்டு வந்து நம்ம வந்து நான் எந்த ஷோவுக்கு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 1 மணிக்கும் 8 மணிக்கும் தான் டபுள்ஸில் வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்குதுன்றனால அப்படி நம்ம வந்து 1 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். அதில் 1 மணிக்கு வந்து நம்மளுக்கு 3ஆம் நம்பர் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டில் இதில் பார்த்திங்கன்னா 2 நம்பர் கொடுத்ததில் நம்மளுக்கு 2 ரிசல்ட்டுக்கு வந்து ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம், நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 1 மணி ரிசல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு வந்து 1 நம்பர் இல்லை 2 நம்பர் வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே தான் இருக்குது. இதை மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குன்பா. புதுசாக நம்ம ஒரு 6ஆம் நம்பர் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த 0வும் 3ம் தான் திரும்ப ரிட்டர்ன் வந்துருக்குது. புதுசாக நம்ம வந்து 6ஆம் நம்பர் இந்த 6ஆம் நம்பரை மட்டும் மாற்றி 0 3 கூட 6ஆம் நம்பரை மாற்றி ஒரு பாக்ஸாக வச்சுருந்தீங்கன்னாவே இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம்பா. ஒரு பாக்ஸ் 0 3 2 ஒரு பாக்ஸு 0 3 6 ஒரு பாக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னாவே இன்றைக்கி சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துருக்கலாம்பாச்சா. நம்மளுக்கு வந்து இதில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. அப்போவும் நான் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து நான் வந்து 1 மணிக்கு வந்து வேறு அதாவது ஸ்டார்டிங் அப்லோட் பண்ணது இல்லாமல் நான் வந்து அந்த மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸிங் எடுத்து அப்லோட் பண்ணேன். ஏன்னா வேறு கெஸிங்லாம் எடுத்தேன். இன்றைக்கி கேரளாவுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ரிக்குக்கு மேலே எடுத்து நம்ம வந்து அதில் கெஸிங் எடுத்ததில் நம்மளுக்கு 1 0 இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பட்டதுனால நான் அந்த ஒரு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரி இது கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்தேன் அந்த டயத்தில். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சரி வேறு எதுவும் அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இந்த டயத்துக்கு நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த 0 3லேருந்து கண்டினியூவாக நம்மளுக்கு ஒரு நம்பர் வர்றதுனால 0 3 சேர்த்து இந்த 6 கூட சேர்த்து கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன். நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிருந்தது, மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஒரு 2 ரிசல்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலான்பா. 1 மணிக்கு வர நம்பரும் 6 மணிக்கு ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் வந்து ரிட்டன் வருது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வர்றது தான் நம்ம வந்து கொண்டு வந்து உள்ளே கொடுக்குறோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஓகே, சரி, இன்றைக்கி ஓரளவுக்கு நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்து இதில் பண்ணுங்கள். அப்லோட் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு இன்றைக்கி இப்போது அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு கம்யூனிட்டி ஸ்டேக் எதுவும் வரல அப்படின்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா கேஎலுக்கும் சரி டியருக்கும் சரி 2க்குமே சேர்த்து இதிலே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அந்த சேனல் எப்போ ரிட்டர்ன் கொடுப்பாங்களா என்னன்றது தெரியல. கேரளா சேனல் அது கம்யூனிட்டி ஸ்டேக்கில் இருக்குது. பார்க்கலான்பா, என்ன பிளான்ன்றது இன்றைக்கி அப்லோட் பண்ணுற வீடியோவில் தான் தெரியும். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் அப்லோட் பண்ணுற அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சேனலையும் நம்மளுக்கு எதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆப்ஷன் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு 19/3/2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 7 8, பி போட பொறுத்த வரைக்கும் 1 6, சி போட பொறுத்த வரைக்கும் 2 9. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7 1 7 6 7 2 7 9, 1 2 1 9, 6 2 6 9 8 1. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 1 9 9 1 வரலாம், 1 2 2 1 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 1 2 7 1 9, 7 6 2 7 6 9, 8 1 2 8 6 9. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 7 1 2 6 1 9. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 7. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 3 9, பி போட பொறுத்த வரைக்கும் 8 6, சி போட பொறுத்த வரைக்கும் 5 2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3 8 3 6 3 5 3 2 8 5 8 2 6 5 6 2 9 6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 5 8 8 5 வரலாம், 6 9 9 6 வரலாம், 3 5 5 3 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 8 5 3 8 2 3 6 5 3 6 2 9 8 5 9 6 2. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3 8 5 9 6 2. ஆல் போர்டு கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 8 6. 8 6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணிக்கும் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல் போர்டு
ஸ்ட்ராங்காக 2ல் ஒரு நம்பர் வந்து பாஸ் ஆகிட்டு வருது. அதனால் 1 மணிக்கும் 6 மணிக்கும் ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 7-3, பி போட பொறுத்த வரைக்கும் 6-8, சி போட பொறுத்த வரைக்கும் 2-4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-6, 7-8, 7-2, 7-4, 6-2, 6-4, 8-2, 8-4, 3-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 8-6, 6-8 வரலாம், 3-8, 8-3 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-6-2, 7-6-4, 7-8-2, 7-8-4, 3-6-2, 3-8-4. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7-8-4, 3-6-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6, 8-6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 1, 7, 7, 6, 6, 8, 8. இந்த 4 செட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஷோவுக்கும் சேர்த்து நம்ம கொடுக்குறது. ஏதாச்சும் ஒரு ஷோவில் வந்து நம்மளுக்கு டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு 1 மணிக்கும் 8 மணிக்கும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்துட்டுருக்கு. 6 மணிக்கு கூட கம்மியாக தான் டபுள்ஸில் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 1 மணி இல்லை 8 மணி இதில் வந்து டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 4 செட்லேருந்து வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த 4 செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.